கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத தியானம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை பார்ப்போம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளில் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இதில் நம்ம பார்க்கிற 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வரங்கள், அடுத்ததாக ஊழியங்கள், அடுத்ததாக கிரியைகள். இந்த 3ஐயும் ஆவியானவர் நடத்துகிறார். கர்த்தர், தேவன் எல்லாமே ஒருவராக காணப்படுகிறார். இதனால நம்ம பார்க்கிறோம், வித்தியாசங்கள் அநேகம் இருந்தாலும் ஆனால் அதை நடத்துகிறவர் தேவன் ஒருவர் தான். தேவன் தான் சபைக்கு தலைவராக காணப்படுகிறார். இதில் பார்க்கிறோம், ஒவ்வொருவருக்கும் அவனுடைய பிரயோஜனத்துக்காக ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறார். 9 விதமான வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வரம், ஒருவனுக்கு அறிவை உணர்த்தும் வரம், ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், விசுவாசம், அது போக வியாக்கியானம் பண்ணுதல், பற்பல பாஷைகளை பேசுதல், குணமாக்கும் வரங்கள், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த ஒரே ஆவியானவராலே கொடுக்கப்படுகிற காரியங்கள். இதெல்லாம் சபைக்குள்ளே காணப்படுகிறது. அடுத்ததாக ஊழியங்கள், பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், போதக ஊழியம், அற்புதங்களை செய்தல், இது எல்லாம் இதில் நம்ம பார்க்குறோம் இந்த அதிகாரத்தில். அடுத்ததாக பார்க்குறோம் 3ஆவதாக கிரியைகள். கிரியைகள் என்பது ஒவ்வொருவரையும் கொண்டு தேவன் நடப்பிக்கிற காரியங்கள். ஊழியர்களை கொண்டு, விசுவாசிகளை கொண்டு தேவன் சபையில் என்னென்ன காரியங்களை செய்கிறாரோ அதுதான் கிரியைகள். அற்புதங்கள் நடக்கிறது, அற்புதங்கள், அடையாளங்கள், இன்னும் வசனத்தை சுவிசேஷமாக சொல்லுதல், போதகம் பண்ணுதல், சபை கட்டப்படுதல், அது எல்லாமே கிரியைகளாக காணப்படுகிறது. இது சபையில் இருக்கும்போது எந்த வித்தியாசங்களோ பாகுபாடோ இருக்கக்கூடாது. யூதன் என்று கிரேக்கன் என்று இருக்கக்கூடாது. அடிமையாக, சுயாதீனனாக யாராக இருந்தாலும் எல்லாரும் இணைந்து செயல்படும் போது சபை அதிகமாக வளர வாய்ப்பு இருக்கிறது. அதை தான் இந்த பவுல் இதில் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவசியமாக காணப்படுகிறது, ஊழிய அவசியம், கிரியைகள் அவசியம். ஏனென்றால் நம்ம இதில் பார்க்கிறோம், வசனம் 18 சொல்லப்படுகிறது, தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். ஒவ்வொருவரும் சரீரம் என்பது சபையாக காணப்படுகிறது. கிறிஸ்துவின் சபையில் நம்ம எல்லாரும் அங்கத்தினர்களாக இருக்கிறோம், அவயவங்களாக காணப்படுகிறோம். ஒரு அவயவம் பாடுபட்டால் கூட எல்லா அவயவங்களும் பாடுபடும். ஒரு அவயவம் சந்தோஷப்படும் போது எல்லாரும் இணைந்து அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருக்குள்ள ஒற்றுமை காணப்பட வேண்டும். கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்க வேண்டும். அவலட்சணமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக அலங்கரிப்பு தேவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக எல்லாரும் இணைந்து ஊழியத்தை செய்யும் போது தேவனுடைய நாமம் நம்மளை கொண்டு மகிமைப்படும். இந்த வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள், தியானியுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.